ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி விமர்சிக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான். ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைடில் அதிமுக தலைவரை விமர்சிக்கிறாரு, இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறாரு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அட்டாக் வேற ஸ்டேட்ல இருந்து வருது. மம்தா பானர்ஜி அவர்கள் பிஜேபிக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால தான் இங்கே இருக்கிற அதிகாரிகள் 500 பேரை மாத்திட்டாங்க அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. ஏன் இப்போ திடீர்னு மம்தா பானர்ஜி களத்துக்குள்ள இறங்கணும்? ஏன் திமுகவை அட்டாக் பண்ணணும் இந்த கிரிட்டிக்கலான டைம்ல? நீங்கள் கேட்டது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க. அதாவது அரசியல் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு இதனுடைய தன்மை புரியும். மம்தா பானர்ஜிக்கு ஏன் இந்த அப்படின்னா, அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. அப்போ என்னோட மாநிலத்தில் ஒண்டி அதிகப்படியான தேர்தல் ஆணையத்தோட தலையீடு இருக்குது. இப்போ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் அவங்க மாற்றுறாங்க. அப்போ அந்த அதிகாரிகள் பார்க்கும்போது ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி அந்த வகையாரிலேருந்து மாற்றிட்டு அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் செக்ரட்டரிஸை மாற்றுறாங்க. அதுலேருந்து அப்படியே கலெக்டர்ஸ், அப்புறம் எஸ்பி, ஐபிஎஸ் ஆஃபீஸர், இது 2வது கிரேடு. 3வது கிரேடு என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு ஸ்டேஷன் இருக்கிற இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் அந்த லோக்கல் டிசி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி இருப்பாங்கன்னா ஒரு தொகுதி வாரியாக மாற்றுறாங்க. அப்போது மேலே டாப் லெவலில் மாற்றுறாங்க, ஏ கிரேடில், பி கிரேடு, சி கிரேட், 3 லெவல்லையுமே அதிகாரியை மாற்றிட்டு தேர்தல் வேலை சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க எத்தனை நாள் அந்த பதவியில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த அழுத்தம், தேர்தல் ஆணையத்தோட அழுத்தம், பாஜகவோட அழுத்தம் என்பது வெஸ்ட் பெங்காலில் தீவிரமாக இருக்குது. அங்கே பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாட்டை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கிறது இல்லை. அதோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெரிய சேஞ்சஸே கிடையாது. உங்களுக்கு தேர்தல் அறிவிச்சே ஒரு 10 நாள் கழிச்சு சும்மா ஒரு 4 எஸ்பி அங்கே இங்கே முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரிய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடையாது. அப்புறம் டிஜிபி, அதாவது இன்சார்ஜ் டிஜிபி தான் தமிழ்நாட்டுக்கு. இன்சார்ஜ் டிஜிபி கூட தேர்தல் அறிவித்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபி இருக்கணுன்றது கூட தேர்தல் ஆணையத்துக்கு தோணலை. அப்போ இன்சார்ஜ் பதவியில் இருக்கிறவரே தொடரட்டும் அப்படின்னு அப்படியே ஒரு 10 நாள் தொடர்றாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணோன்னு வரும். இப்போவும் என்னென்னா, இப்போது விஜய் போன்றவரே அந்த தாவேக கட்சியில் இருக்கவங்களே சென்னையில் கமிஷனர் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசுகிறதான் சமூக வலைத்தளத்தில் போகுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒருவேளை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குமோ அப்படின்னு அவங்க அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போது அந்த சந்தேகத்தோட பின்னணி என்ன அப்படின்னா, அதில் காங்கிரஸையும் அவங்க சேர்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குது உங்களுக்குள்ள? இந்தியா கூட்டணின்றீங்க, தேர்தல் ஆணையம் என்ன ஒண்டி அடிக்குது, அப்போது என்னோட கூட நீயும் பார்ட்னர், ஆனால் இன்னும் அடிக்க மாட்டேங்குது. பிஜேபி உங்களை ரைடு, இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது, ஆனால் ஏன் மாநிலத்தில் ஒண்டி எல்லாம் வருது. அப்போ ஒட்டுமொத்த பாஜகவினுடைய எதிர்ப்பு என்பது மம்தா பானர்ஜி மீதே இருக்குது. இது எப்படின்னா, இந்த படத்துலலாம் போகும்போது இந்த சைடு ஒரு கேங்ஸ்டர் இருப்பாங்க, இந்த சைடு ஒரு கேங்ஸ்டர் இருப்பாங்க. அப்போ எதிரில் இருக்கிற கேங்ஸ்டரில் கூட இருக்கவங்களும் ஒருத்தர் முதுகில் குத்தும்போது, என்னடா நடக்குதுங்க, என்னடா அவன் உன்னை சுடமாட்டேன்றா, நீ அவனை சுடமாட்டேன்றா, என்ன குத்துரு, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்பாங்கள்ல. அதே கதை தான் மம்தா பானர்ஜி கேட்குறது. அப்போ யார் என்ன செட்டிங் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க ஓப்பனாக. இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவங்க எல்லாமே அரசியல்வாதிகள். ஒருவேளை நாளைக்கு திமுக ஜெயிக்குது அப்படின்னா பாஜகவுக்கு சிம்பிள், இந்த பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் பஞ்சாயத்து கிடையாது. நான் உங்கள் அமைச்சரை நீங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது ஒருத்தர் தொடலை, ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போது ஓகே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை தள்ளி வச்சிருக்கோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. நீங்கள் தனியாக நின்று கட்சி நடத்திக்கங்க, தேர்தல் ஜெயிச்சிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த காங்கிரஸ் ஏதோ புதுசாக இந்த நடிகர் தாவேக்காவோட போனோம்னு ஆசைப்படுறாரு, அவங்கள விட்டுருங்க, நீங்கள் கூட இருக்காதிங்க இப்படின்னு ஒரு 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 தாட் ப்ராசஸ் கூட ஓப்பன் ஆகும் தேர்தலுக்கு பிறகு. அதனால் மம்தா பானர்ஜி இதெல்லாம் பார்க்குறாங்க, இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க. இதில் ரொம்ப ஆழ்ந்த ஒரு அரசியல் இருக்குது பின்னாடி. அதே நேரத்தில் இதே கேள்வி விஜயுமே நிறைய நேரத்தில் சொல்லிட்டு இருக்காரு. திமுக பாஜக ஒரு கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க, அதிமுக பாஜக ஒரு நேர்முக கூட்டணி வச்சுருக்காங்க, மற்றபடி கூட்டணி 2 பேரும் இருக்காங்க அப்படின்றாரு. இதில் என்ன நம்ம விஜய் மறைக்கிறார் நம்ம கிட்டனா, அவருமே அந்த டீமோட கூட்டணியில் இருக்கார். பாஜக பொறுத்தவரை கிட்டத்தட்ட இந்த அமெரிக்கா மாதிரி எல்லாருக்கூடயும் வியாபாரம் பண்ணும், தேவைப்பட்டால் யாரை எதிர்த்து வேணால் போர் செய்யணும். நான் பேசிக்காக வியாபாரி. அந்த சூழ்நிலையை தான் பிஜேபி இருக்குது. இப்போ பிஜேபிக்கு நேர்லேருந்து பார்க்கும்போது அதிமுக, ஆனால் அதிமுக கேட்குற எந்த விஷயமும் அவங்க செஞ்சு கொடுக்குறதில்ல. உதாரணத்துக்கு அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போடணும், அமைச்சருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோர்ட்லலாம் போச்சு. இப்போ டிஜிபி மாற்றிருக்காங்க, அந்த விஜிலன்ஸ் துறைக்கு அந்த அதிகாரிகளை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் வரப்போகுது. ஆனால் அந்த இடத்துல பாஜக எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை மாற்றி தர மாட்டேன்.
அப்போது ஒரு சுணக்கம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த சைடு திமுக எடுத்திங்கன்னா திமுகவோட அமைச்சர்கள் மீதோ திமுக ஒரு காலத்தில் இவர் நேரு மீது இப்போ பிரச்சனை இருக்குது. ஐயா துரைமுருகன் மீது அந்த மண்ணு காணா போனது அந்த கேஸ் இருக்குது. கலெக்டருக்கெலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதில் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அப்போ என்னென்னா அதே மாதிரி இங்கே விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிஐ வந்து அவர் பேரில் எஃப்ஐஆரில் பேரை சேர்க்க மாட்டேங்குது. அப்போ இவங்க எல்லாமே வந்து கொள்கை கோட்பாடு அப்படின்றது மக்களுக்கு சொல்கிறாங்க. அதை தாண்டி இவங்க எல்லாருக்குமே அதிமுக பிஜேபிக்கும் விஜய்க்கும் அதிமுகக்கும் இப்போ பெரம்பூரில் வந்து அதிமுக வந்து அங்கே ரெட்டையில போட்டி போடலை. அதே எடப்பாடி இடத்துல வந்து வேட்பாளரே இல்லை தாவைக்காக்கு. அப்போ அந்த அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு அரசியல் இருக்கும். ஏன்னா விஜய் என்ன சொன்னார், அதிமுகவை கட்சி களத்திலே இல்லை சிலபஸ்லேயே இல்லை அப்படின்னு கடந்து போக பார்த்தாரு. அப்படியா, சேலத்தில் உனக்கு தொகுதியே கிடையாது, தாவேக்கான்ற கட்சி நான் நிற்கிற தொகுதியில் போட்டியே இருக்கக்கூடாதுன்னு முடிச்சு விட்ருக்காங்க. ஆனால் எதிரில் ஒரு அரசியல் நடக்குது, திரை மறைவில் ஒரு பெரிய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், உங்களுக்கு காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்குது திமுகவோட. ஆனால் அந்த அந்த நட்பையோ அந்த தீவிரத்தன்மையோ கடந்த காலத்தில் காட்டின மாதிரி இப்போ காட்ட மாட்டேன்றாங்க. பாண்டிச்சேரி வராங்க, கேரளா போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது தேர்தல் முடியறதுக்கு. ஆனால் இங்கே வந்து அடிக்கடி வரமாட்டேன்றாங்க. ஏன் நடக்குது, என்ன பிரச்சனை தெரியல. அதுக்குள்ளே வருவோம். இப்போ மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் சொன்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்கலாம். நம்மலாம் அரசியல் அனலைஸ் பண்ணுற மாதிரி அரசியல்வாதிகள் ரொம்ப கூர்மையாக அரசியலை அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கிறது வேற, ஒரு அனாலிசிஸை கையில் வச்சுக்கிறது வேற, டைரெக்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை அட்டாக் பண்ணுறது வேற. ஸோ இப்போ மம்தா பானர்ஜி ஓப்பனாக திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கான தேவை என்ன? இப்போ திமுகவை அட்டாக் பண்ணால் அது சீரியஸான விஷயம். எலெக்ஷன் நடக்கும்போது அந்த அட்டாக்கால மம்தா பானர்ஜிக்கு என்ன லாபம் இருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நீங்கள் இது தேசிய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல யார் முதலிடம்னு ஒரு தேசிய அளவில் ஒரு போட்டி இருக்குது. எப்பயுமே அந்த போட்டி இருக்கும். அதாவது பிஜேபியை யார் வந்து தில்லு திரம்பு திராணி அட்டகாசமாக, அதாவது நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், அப்படி அந்த கேங் வார் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டர்ஃப் எப்படியுமே இருக்குமா. ஒரு காலத்தில் வந்து அதை வந்து லல்லு பிரசாத் வந்து அதில் வந்து கோல் வச்சு அதில் டாப்பில் இருந்தார். அப்புறம் முலாயம் சிங் யாதவ் ஒரு பீரியடில் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் சிவசேனாவும் ஒரு பீரியடில் அதை ட்ரை பண்ண பார்த்தாங்க. பட் அதேமாதிரி திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அதை ட்ரை பண்ணி அதில் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணார். அதுமாதிரி ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறவர்களும் பிஜேபி இனிமேல் என்ட்ரியே கிடையாது சொல்லிட்டு அவங்க அதை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு வந்தபோது அவர் பிஜேபி ஸ்ட்ராங்காக எதிர்த்து அவரும் ஒரு நேஷனல் லெவல் லீடர் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இதில் சந்திரபாபு நாயுடு வந்து ஃபாரும் ஆடி இருக்காரு, அகேன்ஸ்டாக ஆடி இருக்காரு. ஆல்வேஸாக ஒரு கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதே ப்ளே வந்து உங்களுக்கு நிதிஷ்குமாரும் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொன்ன தலைவர்கள் எல்லாருமே தேசிய தலைவர்கள். இப்போ இதில் ஒரு சில பேருக்கு வயது முதிர்வாயிடுச்சு. நிதிஷ்குமார் இல்லை, வயது முதிர்வாய் போச்சு. லல்லு பிரசாத் இல்லை, கலைஞர் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இல்லை. இப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த பிஜேபி எதிர்ப்புன்றதுல யார் முதல்ல நிற்கிறது அப்படின்னு ஒரு போட்டி. அதில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் உள்ளே வர்றாரு. அப்போது இந்த டர்ஃப் இருக்கு இல்லைங்களா, யார் எதிரி பாஜக அப்படின்ற அந்த இடத்த வந்து ஸ்திரத்தன்மையோட திருப்பி வலியுறுத்தி அதில் மேலே நிற்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணோட்டம். மேபி நாளைக்கு இந்தியா கூட்டணி உடஞ்சி வேற ஒரு புது கூட்டணி வருது அப்படின்னா அப்போ மம்தா பானர்ஜி ஃபார் பிரைம் மினிஸ்டர், மம்தா பானர்ஜி ஃபார் 2029 கூட வரலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போயே இன்றைக்கே வந்து டிஎம்கே ஒரு தட்டி வச்சிட்டா திரிணாமுல் காங்கிரஸாக டிஎம்கேன்னு வரும்போது திரிணாமுல் காங்கிரஸ் 42 எம்பி, இது 39. பட் அதை தாண்டி யார் அதிக எம்பி ஜெயிக்கிறாங்கன்னும் பொழுது அந்த ஈக்குவேஷன்ஸை லெவல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஐ திங்க் இது வந்து ஒரு இந்த கேள்வி இந்த அரசியல் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணும் திமுகவை. அட் த சேம் டைம் டிஎம்கே வந்து இப்போ நான் எதிர்க்கிற அளவுலாம் நீ எதிர்க்க முடியாது, உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நிர்மலா சீதாராமன் கே நேரு அவரோட சன் போய் பார்க்குறாரு. அப்புறம் உங்களோட மாப்பிள்ளை சார் வந்து அடிக்கடி டெல்லிக்கு வராரு, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் வந்து சண்டை அப்படின்னா நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் வேணால் கூட வந்து நில்லுங்க அப்படின்னு கூட நிற்கும்போது அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், என்னப்பா செட்டிங்காக பார்த்து தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளாங்கை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபார் ஹர் டு எமர்ஜ் as தி ஆல் இண்டியா லெவல் ஒன்லி அன்டிஸ்பியூட்டட் லீடர் அகேன்ஸ்ட் மிஸ்டர் நரேந்திர மோடி ஜி. அதான் அதோட நரேட்டிவ். ஷீ செட்டிங் ஹர் ஓன் நரேட்டிவ். இப்போ மம்தா பானர்ஜியோட இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மை இருக்கோ இல்லையோ சந்தேகன்றது, இந்த சந்தேகம் நான் வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர் நானே ஃபஸ்ட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு நியாயமாக, தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமாக, தேர்தல் ஆணையம் வந்து அங்கே நடுநிலையாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க சேட்டை. அதாவது ஒரு 48 மணி நேரத்துக்கு அதிகாரியை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி மாற்றுறாங்க? அதே நேரத்தில் அங்கே வந்து அடிதடி பிரச்சனைன்ட்டு ரணகலமாக இருக்குது.
அந்த மாநிலத்தில் தான் தேர்தல் நடக்குது, இங்கேயும் தான் தேர்தல் நடக்குது. ஆனால் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியிலேருந்து யாருன்னா பார்த்தாங்கன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்க மாதிரியே இருக்கும். எந்த ரைடுமே நடக்கலைங்களே இந்த 40 நாளில். அதான் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கல். அப்போ ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை பிஜேபிக்கு வந்து டிஎம்கே மேலே சரி ஓகே அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களால நம்ம சொல்கிறத செஞ்சு இல்லை பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எதுனா இருக்கா? ஏன்னா பிஜேபின்னு வந்துட்டாவே கார்பரேட்டோட லாபி, கார்பரேட்டோட இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். இங்கே வந்து ஒரு பேச்சுக்கு அதானி இன்வெஸ்ட் பண்ணலாம், அம்பானி இன்வெஸ்ட் பண்ணலாம், இவங்க எல்லாமே வந்து ஜிக்கு வேண்டப்பட்டவங்க. ஸோ அப்போ அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம பேசுகிறது வந்து ஏன் இது நடக்கலன்றது. பட் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் எ ஸ்டேட், ஒரு நேஷனல் லீடர் பேசுகிறாங்கன்னும் போது தெர் இஸ் மோர் டு இட். அது வந்து ஏதோ இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், இதோட போக முடியாது. அப்போ அவங்களே வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸும் வந்திருக்கும், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் போலீஸ் இன்டெலிஜென்ஸும் வந்திருக்கும். மோர் தென் தட் ஷீ இஸ் அ டால் லீடர். ஷீ வில் நோ ஹூ இஸ் டூயிங் வாட், எங்கே போகிறாங்க, எதிர்க்கிற மாதிரி பண்ணுறாங்களா, உண்மையிலே குரல் கொடுக்குறாங்களா, இல்லை சும்மா தமாஸ்க்கு குரல் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க கேட்குறாங்க. நான் இதில் நீங்கள் கேட்டது ஃபேக்ட்ஸ் இருக்கா, இதில் லாஜிக் இருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா அதில் ஃபேக்ட்ஸ் இருக்கலாம், லாஜிக் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி அதில் அரசியல் அதிகமாக இருக்குது. அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், இப்போ அதிமுகவுக்கும் இது சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ அதிமுகவும் நடக்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இதே பாஜக வெஸ்ட் பெங்காலில் ஏகப்பட்ட காய்களை நகர்த்துறாங்க. அதே வேலையை இங்கேயும் பண்ணலாம். இங்கே அந்த வேலையை பண்ணால் அது அதிமுகவுக்கும் உபயோகமாக இருக்கும். அப்போ இந்த சக்தி இருந்தும் பாஜக இங்கே அதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்காங்கன்ற வருத்தம் இருக்கும்ல உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குங்க. சரி, பாஜகவை வந்து யாருமே முழு மனசாக 100% நம்ப மாட்டாங்க. காரணம் அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி, அந்த கட்சியினுடைய லட்சணம் அப்படி. இது ஒட்டகம் கதை தான். பாஜக வந்து என்னென்னா முதல்ல வந்து ஒட்டகம் பாவமாக மழையில் நினைதே சொல்லிட்டு உங்களுக்கு தலையை உள்ள வெயிலில் நிற்கிதுன்னு, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தலையை விடும், அப்புறம் முதுகு விடும், அப்புறம் முழுசமாக ஒட்டகம் உள்ளே வந்துடும். அந்த ஒட்டகம் வளர்க்குறவர் டென்ட்டை விட்டு வெளியில் போயிடுவார். இது பாஜக நிறைய இடத்துல பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஒட்டகம் கதை எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒட்டகத்தை 27 சீட்லேயே கம்மியாக கொடுத்து அதில் நிறைய சீட்டு தோக்குற மாதிரி திமுக எதிர்த்து கொடுக்குறாரு. அப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எதிரில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நாகரிகமாக மறைமுகமாக பின்னாடி குழி தோன்ற வேலையை மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த பேசு பொருளுக்கு வருது. அப்போ அதிமுகவுக்கும் பாஜகவை பார்த்து பயம் இருக்கணும், இருக்குது இல்லை இருக்கணும். அதுதான் திமுகவுக்கும் பாஜகவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். காங்கிரஸுக்கும் பாஜகவை வந்து எல்லாருமே பாஜக வந்து ஒரு அச்ச உணர்வோடு தான் பார்ப்பாங்க. காரணம் அந்த கட்சியினுடைய தன்மை அப்படி. அந்த சொந்த கட்சிக்காரங்களே ஈவு இறக்கம் இல்லாமல் பதவி இல்லாமல் காலி பண்ணுறது அந்த கட்சியில் தான் நடக்கும். ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக இருப்பார், ஏன் பதவி போகுது அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. கவர்னராக இருப்பார், திடீர்னு பார்த்தா அவரை ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் நிதின் கட்கரி ஒரு காலத்தில் பவர்ஃபுல், ராஜ்நாத் சிங் ஒரு காலத்தில் பவர்ஃபுல், அத்வானிஜி. இன்றைக்கி பாஜக இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு காரணமே அதுக்கு அத்வானி. அவரோட நல்லது கெட்டது மோசமான அரசியல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த அத்வானிக்கு குறைந்தபட்சம் ஜனாதிபதி ஆகிற வாய்ப்பை கூட கொடுக்கல. அப்போ யாரை எப்படி பண்ணணும்? அதே மாதிரி ஃபட்னாவிஸ் ஒரு காலத்தில் நல்லா வந்தார். அந்த நல்லா வந்த ஃபட்னாவிஸை ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தரை முன்னாடி போட்டு ஃபட்னாவிஸை பின்னாடி வச்சாங்க. அப்போது அதை பாஜக வந்து உட்கட்சி அரசியலும் பண்ணுது, மற்ற கட்சியில் என்ன அரசியல் பண்ணோம், மற்ற கட்சி எப்படி ரெகுலேட் பண்ணோம், அந்த வேலையும் பண்ணுது. இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆபாசமாக தெரியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி சாணக்கியமாவோ அது ராஜதந்திரமோ இல்லை அது பின்பக்கம் வர அரசியலோ, அந்த அரசியல் எதுவோ அந்த அரசியலை கரெக்டாக பண்ணுது. இதுதான் அரசியல். இது மோசமான அரசியலோ நாகரிகமான அரசியல் அதுக்குள்ளே போகல. பட் இதுதான் இன்றைக்கி தேர்தல் அரசியல் அப்படின்னா அந்த அரசியலில் பாஜக 100 விழுக்காடு சரியாக செய்யுது. அந்த அரசியலில் எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழகத்தில் இருக்க யாருக்குமே மக்களுக்கு பிடிக்காது. அவங்க இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர் இருக்கலாம், சிறுபான்மையினாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வெளிப்படைத்தன்மை அரசியலுக்கு தான் நம்ம வந்து இங்கே பழக்கப்பட்டிருக்கோம். அது அறிஞர் அண்ணாவாகட்டும், ஐயா காமராஜர் ஆகட்டும், எதிரில் ஒரு பேச்சு பின்னாடி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அரசியல் என்னென்னா புற வழியில் எல்லாருமே ஒரு தொடர்பு வச்சுருக்காங்க. அதில் திமுகவும் வருது அப்படின்றத நான் சொல்லலை, மம்தா பானர்ஜி சொல்கிறேன். இது திமுகவுக்கு அசிங்கம். இன்னொன்று அதிமுகவுக்கு இது பயம். பார்த்துக்கப்பா ஃப்ரெண்டாக தான் இருந்துக்கிறாங்க, நீ ஏதோ கூட்டணின்ற அப்புறமா எதனா சிக்கல் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு வேளை இப்போது என்னென்னா பிஜேபி என்ன பண்ணுறதுனா வெயிட் அண்ட் வாட்ச். ஏன் அதிமுக கேட்ட எல்லாத்தையுமே பண்ணலை? இப்போ அண்ணாமலையால் அவ்வளோ பிரச்சனை வருது. கூப்பிட்டு எதனா வந்து என்ன நினச்சின்னு இருக்கிற மனசில் தனி கட்சி போரியாயிரு ஒரு 2 இழுக்கலாம்ல, ஆனால் பண்ண மாட்டாங்க, அப்படியே லூஸ்லாம். அது என்னென்னா இவருக்கு மாற்று அவருக்கு மாற்று இவர், அந்த சிண்டு முடிச்சு விட்டு 2 பேரை சண்டை போட விட்டு அதில் வந்து குட்டையை கலக்கி மீன் பிடிக்கிற வேலையை தான் பாஜக பண்ணுது. அதனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. மம்தா பானர்ஜி வந்து ஒரு பபுளில் சவுண்டு பண்ணுறாங்க. இப்போ உங்கள் ஊரில் நீ நினச்சினுக்கிற அவர் வந்து ஊவாளுன்னு அவர் எல்லாருக்கிட்ட வியாபாரம் பண்ணுறாரு, அந்த வியாபாரி எனக்கு யாருன்னு தெரியும் பார்த்துக்க அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொன்று இபிஎஸ் ஆல்சோ ஏன் இபிஎஸ் முழுசாக நம்பி விட மாட்டாங்க அப்படின்னா
போன முறை ஒரு வாட்டி லீலா பேலஸ் ஹோட்டலில் வந்தப்பவே 20 சீட்டு தான், இஷ்டம்னா இருங்க இல்லைனா பாருங்கள் அப்படின்னு பேசினவர். 2 வருஷம் கழிச்சு கூட்டணி விட்டு வெளியில் வந்தவர் 70 சீட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரம் வந்து 70, அதை அப்படியே திருப்பி போடுங்க. 72னா அதை அப்படியே திருப்பி போடுங்க. 27 இந்தாங்க பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கேட்ட 2 நம்பர் 72 மாதிரி பேசினீங்க, தாங்க 27 வச்சுக்கோங்க, கையில் கொடுத்து முடிச்சுவிட்டேன். அப்போ இதை விட்டா டேஞ்சரு. அட் த சேம் டைம் பகச்சிக்கவும் முடியாது, ஆனால் அந்த கட்டுப்பாட்டை விட்டு போயிடக்கூடாது. அதிமுகவையும் கண்ட்ரோல் பண்ணோம், திமுகவையும் ஒரு 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 லூப்பில் வச்சுருக்கோம். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் டெல்லி போனால் அவங்களுக்கு அந்த உரிய மரியாதை, அந்த வரவேற்பு எப்பயுமே பாஜக கொடுத்துருக்கும். கனிமொழி அவர்கள் சோனியா காந்தியை பார்க்க போகிறாங்க, ராகுல் காந்தியை பார்க்க போகிறாங்க, கூட்டணி விஷயமாக பேச போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அது வந்து அந்த பஞ்சாயத்து முடியல. திருப்பி தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, முதல்வர்கிட்ட, இது நினச்ச மாதிரி வரலை, இது சிக்கலில் போகுதுன்னு. அதே ஐயா கார்த்தி சிதம்பரம் அவர் வீட்டில் இருந்து போனவுடனே அந்த டீல் முடியுது. அப்போது இவங்க பிஜேபி கனிமொழியை ஓகே அவங்க சிஎம்மோட டாட்டரு, என்றைக்காக இருந்தாலும் நமக்கு அவங்க யூஸ் ஆகும், அவங்க நட்பு நமக்கு தேவைன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே டிஎம்கே அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த பார்வை இருக்குது. அதிமுகன்றது கொள்கை ரீதியாக ஒத்து போகிறதுக்கு இருக்குது. அப்போ கொள்கை வேறு, வியாபாரம் வேறு, அரசியல் வேறு, அதுதான் நம்ம பிரிச்சு. இப்போ இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்தியா கூட்டணியோட எதிர்காலம் என்னன்றது தான். இப்போ ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் பேசும்போது இந்தியா கூட்டணிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. ஓமர் அப்துல்லாவும் ஏற்கனவே இந்த விஷயத்தை பேசுகிறாரு. இப்போ கேரளாலையும் பார்த்தோன்னா எல்எஃப்டியும் எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் இதே பிரச்சனை தான். காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றாங்க. நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா இந்தியா அலைன்ஸ் இருக்கா? இந்தியா அலைன்ஸ் பேப்பரில் இருக்குது, மனசுலையோ குணத்துலையோ இல்லை. யாருமே யாரையும் நம்புறதுக்கு இன்றைக்கி தயாராக இல்லை. அதுக்கு காரணம், முழு காரணம் ஐயா ராகுல் காந்தி, அவரோட அரசியல் நிலைப்பாடுகள். முதல்ல நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் லீடராக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்கு காட்டணும். ஒன்று ஒரு உதாரணம், நேற்று ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது தாவேக்காவை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, தாவேக்காவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குதுன்னு பேசுகிறாரு. நீங்கள் எந்த கட்சியோட ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி இருக்குது. ஆனால் திமுகவை தாவேக்கா தீய சக்தி, இந்த கட்சி தூக்கணும், இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறவங்கள பற்றி உங்களுக்கு பாராட்டி பேசுகிறதுக்கு எப்படி மனசு வருது ஒரு கூட்டணியில் இருந்துட்டு? அப்போ நீங்கள் குழி தோன்ற வேலை, உள்ளடி வேலையை தானே நீங்கள் காங்கிரஸ் பண்ணுறீங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், அப்புறம் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, இவங்களோட அந்த நிலைப்பாடுகள்லாம் பார்த்தா ஒரு கூட்டணியை வலு சேர்க்குற மாதிரி இல்லை, கூட்டணியை வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை ராகுல் காந்தி ரசிக்கிறார். இந்த வேலையை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அண்ணாமலை ஒரு சில நேரத்தை அண்ணா நான் நிற்கலிங்கண்ணா, அண்ணா நான் அதுங்கண்ணா, அண்ணா நான் இதுங்கண்ணா, என் பேரே மேலே போகலங்கண்ணா, அதை யாருன்னா கேட்டாங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, என்னை கன்சிடரே பண்ணலை, அப்போ என்னோட சார்ந்தவங்க ரொம்ப பண்ணாதீங்க. இதை பேசிட்டு அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல போய் நான் பூத் வேலை பார்க்க போகிறேன்னா அப்படின்வார். இப்போ பூத் வேலை பார்க்குற ஆளா நீங்கள்? ஆசைப்பட்டால் பெரிய பதவிக்கு வரணுன்றது தான் உங்களுக்கு. அப்போ அதையும் தொட்டிலையும் ஆட்டுறது, குழந்தையும் கிள்ளிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் வேலை இந்த அரசியல். அப்போ அண்ணாமலையும் அதே அரசியல் தான் பண்ணுறது. அதை பாஜக தலைமை விரும்புது. இப்போ இந்த தலைமைகள் என்ன பண்ணுதுன்னா, எதிரில் ஒரு அரசியல் பண்ணுது, மறைமுகமாக வேறு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டிஸ்டர்பன்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியா கூட்டணிக்கு, எல்லா கூட்டணிக்கும். இப்போ பாஜக பொறுத்தவரை அதிகாரத்தில் இருக்கிறதுனால யாரும் அவங்கள பெருசாக எதுக்கிறது இல்லை. அவங்க பாட்டுன்னு இப்போ சந்திரபாபு நாயுடுக்கும் நாளைக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் பாஜக ஒரு 4 கேள்வி கேட்கணுன்றது மனசில் இருக்கும். வாய்ப்பு வரும்போது அவரும் வச்சு செய்யணும்னு நினைப்பார். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பார். ஆனால் ஒன்று டெல்லிக்கு கூப்பிட்டா, நானும் அடிப்படையில் அரசியல்வாதி தானே, மேயர் ஜெயலலிதாவை இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க முடியுமா? இப்போ எவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஒன்று இப்போ கர்ச்சீஃப் எடுத்து துடைக்க முடியலப்பா. ஒரு கர்ச்சீஃபை ஒரு மனுஷன் இந்திய திருநாட்டில் துண்டையோ கர்ச்சீஃபையோ மூஞ்சில் துடைக்கலாம், இவ்வளோதானே. எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பண்ணது என்ன? இந்த துண்டை எடுத்து இப்படி தொச்சார். இதை ஒரு வாரம் ஊற போட்டு விவாதம் பண்ணிங்கல்ல. அப்போ அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பியூஷ் கோயிலை காக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல மனசுக்குள்ளே. கிட்டத்தட்ட அதனால தான் எல்லாருமே எம்ஜிஆர் மாளிகைக்கு வாங்க, அங்கேருந்து கையெழுத்து போட்டு நான் பிரித்து தரேன். அப்புறம் இப்படி திரும்பி பார்க்குறாரு ஐயா வாசன் கிட்ட, என்னங்க இலையா தாமரையா? தாமரை, நான் டெல்லியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன். அப்படியா, நாங்கள் பிடிங்க 5 சீட்டு, அருமையான சீட்டு, போங்க. தூக்கத்தில் கூட ஜெயிக்க முடியாத தொகுதியாக பார்த்தா 5 தொகுதி தூக்கி கொடுத்துக்கிறாரு. அப்போ 33 சீட்டு கணக்குன்னு பார்த்தா தாமரைக்கு ஒதுக்குனது. அதில் ஸ்ட்ரைக் ரேட்டு 70லேருந்து 80 அடி. சரி, மிச்சம் பேர் ஜெயிப்பாங்க கொஞ்சம் பேர். அவங்களாம் யார்? அவங்களாம் என்னோட ஆள். அவங்க இப்போது கரத்தை தகராஜன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மயிலாப்பூரில் தமிழிசை அக்கா ஜெயிக்கணும், நான் கட்சி சீனியரு, ஆனால் என்னை விட அவங்க சீனியர்ன்ற முறையில் அவங்க ஜெயிக்கணும், அதுக்கு நான் உழைப்பேன். ஆனால் நாங்கள் ரெட்டலையை அதிமுக நம்பி தான் எங்கள் களத்தில் நிற்கிறோம்.
ஏன்னா அவங்க ஜெயிச்சு மேலே போனாங்க, சட்டமன்றத்துக்கு போனாங்கனாலும் சரி, டெல்லியில் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதுக்கு மக்கள் பிரச்சனை பேசுவாங்க, மயிலாப்பூரில் நிறைய சிக்கல் இருக்குது பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி யதார்த்தத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ நயினார் எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கம், எல்முருகன் எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கம், அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து அந்த ஆர்கானிக்காக இருக்கும். மேபி இவரே கூட ஃபோன் பண்ணி மாவட்ட செயலர்கிட்ட கேட்பார், முருகன் எப்படி இருக்குது, அவங்களது வானதி ஸ்ரீனிவாசன் எப்படி இருக்குது, அவங்களது தமிழ் செய்தி எப்படி இருக்குது, நயினாருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது கேட்பார். மற்றவங்கள பற்றி அவருக்கு கவலை கிடையாது. எது எனக்கு தாமரையாக இருந்தாலும் எதுக்கு எனக்கு தேவையோ, எதுக்கு எனக்கு அந்த ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த அண்டர் கரண்ட்டு, டிஸ்சென்ட்டு இது எல்லாமே ஓப்பன் அப் ஆகுது. ரொம்ப நன்றி சொல்லுங்கள். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி எடுத்துக்கிறோம். நன்றி. நன்றி.